வா நான் சாத்திக்கிறேன் வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து இந்த நல்ல நாளில் வந்து நல்லதே நினைப்போம், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எல்லார் வீட்லையுமே சூப்பராக வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சுண்டல் அப்புறம் கொழுக்கட்டையெல்லாம் வச்சுருப்பீங்க. உங்கள் வீட்டிலலாம் பிடி கொழுக்கட்டை செஞ்சீங்களா? இல்லை நார்மல்? சில பேருக்கு பிடி கொழுக்கட்டை பிடிக்கும், சில பேருக்கு அந்த இலை கொழுக்கட்டை தான் பிடிக்கும். எது செஞ்சீங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்லேயும் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து கொழுக்கட்டை அப்புறம் சுண்டல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டேன். மாமா இறந்துருக்கிறதுனால சாம்பிராணி போடக்கூடாதாம்மா. நான் ஏற்கனவே தெரியாமல் ஒரு டைம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, அதுலேருந்து வழக்கு மட்டும் ஏற்றி இப்போ நான் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு காலையிலே வீடெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டில் கொழுக்கட்டை சுண்டல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். சாமி கும்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் அமுதன் வீட்டுக்கும் செல்வியக்கா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி காலையிலேருந்து அப்படியே போயிடுச்சு பொழுது. அப்படியே வேலை பார்த்து வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் அப்படியே படப்படன்னு வேலை பார்த்து பொழுது போயிடுச்சு. இப்போ நான் ஈவினிங் தான் சாமி கும்பிட்ருக்கோம். காலையிலே கும்பிட முடியலை, இப்போ ஈவினிங் தான் சாமி கும்பிட்ருக்கோம். வாங்க உங்களுக்கு கொழுக்கட்டையும் சுண்டலையும் காமிச்சு. அந்த கலரு, அந்த இலையோட கலரு அப்படியே இறங்கிட்டு பார்த்தீங்களா? ஆமாம், வேகுதுல. அந்த தண்ணி வந்து கொழுக்கட்டையில், அந்த ஆவி தண்ணியெல்லாம் கொழுக்கட்டையில் பட்டு இப்போ தான் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு தெரில. நானே வந்துட்டு சுண்டல் மட்டும்தான் லேசாக 2 வாயில் எடுத்து போட்டேன். லேசாக உப்பு கம்மியாக இருந்தது. இன்னும் கொழுக்கட்டை சாப்பிடல. சாமி கும்பிட்ட உடனே சரி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிடுவோன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். வீட்டு கொடுத்துட்டு வருவாங்க. இன்றைக்கி ஆனால் சில்வேக்கா வீட்டில் கொழுக்கட்டை செய்யட்டாங்க. பாப்பா கடிச்சுவாக இருக்கிறப்ப கொழுக்கட்டை வீட்டில் செய்யக்கூடாது. கொழுக்கட்டை செய்ய மாட்டாங்க. பாப்பா எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிச்சு காலையிலே செஞ்சுருங்கம்மா அப்படின்னுச்சு. ஆனால் காலையில் செய்ய முடியலை, லேட் ஆகிடுச்சு. இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். அமுதன் வீட்டில் 3 பேர் இருக்காங்க, அதில் 3 கொழுக்கட்டை. பாப்பா வீட்டில் 4 பேர் இருக்காங்க, அதில் 4 கொழுக்கட்டை. சுண்டல் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். வாங்க போயிட்டு கொடுத்துட்டு வருவோமா? வாங்க போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். என்ன ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்றீங்க? ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்றீங்க? மழை லேசாக தூர ஆரம்பிக்குது. நெடிர் கொழுக்கட்டை நம்ம மாவுன்னு சொல்லுவாமா? கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனா இங்கே மழை வந்துட்டு வண்டியை மூடுற மாதிரி ஆகுது. அதான் கடவுள் பிடித்து மழை போயிட்டும். ஒரு 20 நாளுக்கு மேலே ஆகிட்டு மழை வந்து. உள்ளாந்துருங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு மழையை ஆமாம், செடிக்கெல்லாம் வந்து மழை வேணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்போயெல்லாம் மழை வரல, அன்றைக்கி தான் வருது. ஒரு பாட்டம் நல்லா எடுத்துட்டுச்சுன்னா தேவலாம். அப்படியே அந்த சுண்டல் எடுத்துக்காமா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறேன். நல்ல மழையா கொழுக்கட்டை பாருங்க. சரி, என்ன அப்படி செஞ்சுருக்கே? அப்படியெல்லாம் ஏழை பெரியசா இருந்தாலும் அந்த ஒரே சைஸில் செய்யணும். அந்த பெரிய சேலைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வெளியில் கிளம்புற மழை வருது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்யறாது. ஆனால் இதில் ஒரு நன்மை, நல்லா ஒரு 1/2 மணி நேரம், ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அடித்து ஊற்றுனுச்சுன்னா தர ஈரமாகிற அளவுக்கு நம்ம செடிகளுக்கு நல்லது. செடிகளுக்கு நல்லது. என்ன பண்ணுவோன்னா அந்த 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 ஓரத்தில் எருகும், மண்ணோட சேர்ந்து எருகும் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சம் அள்ளிட்டு வந்து ஒரு பிடி கைப்பிடி போட்டு விட்டுருவோம். மழை பெஞ்சுன்னா அப்படியே டப்புக்குன்னு பிடிச்சிங்க. அப்படியே அவ்வளோதான். இந்த மழை பெய்யாது. நம்ம ஊரில் எங்கே மழை பெய்ய ஊற்று அடித்து ஊற்றுனுச்சுன்னா, அதான் அதான் அடித்து ஊற்றுனுச்சுன்னா ஒரே அடி அடித்து ஊற்றும். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் லஞ்சு என்னென்னா, மதியம் வந்துட்டு மாங்காய் வத்தல் பூண்டெல்லாம் போட்டு புளிக்குழம்பா வச்சுட்டேன். அன்றைக்கி வச்சு சாப்பிட்டுட்டு தான் இப்போ ஈவினிங் சாமி கும்பிட்டது. சரி பாருங்கள், அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். ஆமாம், கிளம்பி உட்காந்துருக்கோம். வண்டியை கூட எடுத்தோம், லேசாக விட்டுச்சு. நீங்கள் இருங்க, நம்ம லக்கேஜ் எல்லாம் பார்சல்லாம் இருக்குது கொஞ்சம், அதெல்லாம் ரெடியாக உட்காந்துருக்கோம். ஆனால் வந்துட்டு மழை விட்டபாடு இல்லை. மழை பிடிச்சிருச்சு, விடாது. நான் கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப காற்று களைச்சிரும், மழை வராதுன்னு நினச்சேன். இது விடாது. இப்போ நாங்கள் போய் சூடாக டீயை போட்டு குடிக்க வேண்டியது அந்த மழைக்கு தான். அது போடாமல் கொடுக்கும். சாரல் இந்த பக்கம் வருது, இனிமேல் உட்கார முடியாது.
போயிட்டு இது ரொம்ப கனமாக அடிக்க முடியாது. ஏன்னா இப்போதான் நல்லா துளுத்து வருது செடியெல்லாம். இன்னும் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த தண்டு இருக்குல்ல, அது கீரை மாதிரியே இருக்கு. பட் ரொம்ப காற்று அடித்தாலும் அப்படியே உடஞ்சிங்க பட்டுன்னு. ரொம்ப நாளாயிடுச்சு மழை பெஞ்சு பெய்யட்டுங்கிறேன். நம்மளுக்கே அப்படியே அந்த ஹீட்டு தெரியுது. ஆடு மாடுக்கெல்லாம் மழை பெஞ்சாதான் நல்லா இருக்கும். அதுவும் ஆடு மாடு எல்லாம் பாவம் தான். பெய்யட்டும் விடுங்க மாட்டேன். நல்ல ஒரு 1/2 மணி நேரம் பெஞ்சிச்சுன்னா போதும். காலையில தான் மாங்கன்னு தண்ணி ஊற்றுனேன். ஆமா, இந்த அண்ணி தூக்கி ஊற்றிட்டு கிடந்தாங்க. மழை காலையில இருந்ததுன்னா நல்லா இருக்குமா, நல்லா ஜில்லு நல்லா தூக்கம் வரும் பாருங்களேன். நல்ல மழை பெய்யுது. இப்போ வந்துட்டு நாங்கள் வெளியில் போய் வீடியோ எடுக்க முடியாது. இப்போ வந்து அங்கே தோட்டத்துக்கு போய் தண்ணியெல்லாம் வெட்டி விட்டு பண்ணலாம் தான். எங்கள் வீட்டில் உள்ள ஒரு சோதனைனா, எங்கள் வீட்டில் உள்ள 2 கொடையும் உடஞ்சி போயிட்டு. கொடை இல்லை எங்கள் வீட்டில், அதனால கொடை இல்லாததுனால வெளியில் போக முடியாது. நாங்கள் அங்கே தோட்டத்தில் போய் எதுவும் பார்க்க முடியாது. இப்போ மன்னார்குடி நாளைக்கு போனோம்னா முதல்ல இனிமேல் மழை சீசனா, அதனால முதல்ல 2 கொடையை வாங்கிட்டு வந்துடணும். ஒரு கட்டை கூட பெரிய, ரெண்டுமே பெரிய கூட தான் வாங்கணும். ரெண்டுமே வாங்கிட்டு வந்துடணும். அப்புறம் எனக்கு உங்களுக்கு ரெயின் கோட் இருக்கு, எனக்கு ஒன்று சிம்பிளாக உள்ள மாதிரி ஒன்று வாங்கிடணும். எனக்கும் போட்டுட்டு தண்ணியை குடிக்கணும். பாத்ரூம்லாம் வெளியில் போகிறதுனால தலையில் போட்டுட்டு ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஆனால் ஒரு நாள் வந்தேன் பார்த்தீங்களா, அதை சொல்லலை. ஒரு நாள் வந்து நாங்கள் பார்சல் போட்டுட்டு ரிட்டன் வந்து ஒரு 8 மணி இருக்கும். ரிட்டன் வர்றோம், மழை மன்னார்குடியே பிடிச்சிருச்சு. உங்களுக்கு இது பிளே ஸ்கூல் கிரவுண்டுன்னு சொன்னால் இங்கே எல்லாருக்கும் தெரியும். அங்கனுக்குள்ளே மழை பிடிச்சிருச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நவந்து வந்துடுவோம்னு இந்த ஃபெண்டாஸ்டிக்னு ஒரு இது இருக்குது, அங்கே வந்துட்டோம். அந்த வந்து நிற்கிறோன்னா 8 மணிக்கு வந்தோம். கரெக்டாக 10:30 மணி ஆகிட்டு. மழை விடவே இல்லை. மழைன்னா அது சரியான மழை, காற்று மழை. நான் அந்த பிள்ளை ஸ்கூல் கிரவுண்டுன்னு பாருங்க, அங்கே இருந்து அந்த ஃபெண்டாஸ்டிக் வர்ற வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்சல் போட்டுட்டு சாக்கு இருந்துச்சு. அந்த சாக்கு பெரிய சாக்காக இருக்கும், பார்சலில் உள்ளே வைக்கிறதுனால அது பெரிய சாக்கு, அதை மடக்கி கொடுத்துட்டாங்க. மணி 8 தான் ஆகுது. எனக்கு நான் மூஞ்ச வரைக்கும் முடிட்டேன், என்னை யாரும் பார்க்க வேண்டாம்னு. வெள்ளை கலர் சாக்கு. ஆனால் அந்த சாக்கை போட்டு ஓரளவு நனையாமல் அந்த ஃபெண்டாஸ்டிக் அங்கே வந்துட்டோம். திரும்பி வீட்டுக்கு லேசாக தூர்னது வந்த பாருங்க. அப்போ மழை விட்டுடுச்சு. ஆனால் அந்த காற்றுக்கு அந்த சாக்கு மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், எனக்கு அன்னைக்கு இதை சுத்தே இருந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு குளிர். ஆனால் அந்த வெள்ளை சாக்கை வச்சு நல்லா போத்திக்கிட்டு இவங்க மூஞ்ச நல்லா வச்சு இவங்களை அணைச்சிக்கிட்டு நான் பாட்டில் வந்துட்டேன் பாருங்க. அதனால வந்துட்டு காற்று எதுக்குன்னா, பனைமரம் வரிசையா பொத்துன்னு இது விழுவும் அந்த காஞ்ச மட்டை. சாதாரணமாக நினைக்கும் அந்த வெள்ளை சாக்கு. ஆனால் அன்னைக்கு அதுதான் என்னை காப்பாத்துனுச்சு. ஒரு 2 மாதம் இருக்குமாம்மா. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளை யூரியா சாக்கு அடையா உள்ள கொடை மாரி மடக்குவாங்க உள்ள பாதியா. நல்லா வந்துருச்சு மழை. கேன்சல் ஆகிடுச்சு, நம்ம பயணம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. எல்லா லக்கேஜும் உள்ளே எடுத்து வச்சுட்டு டீ போய் போடுவாங்க. மழைக்கு இதமாக சூடாக வந்து டீ போட்டாச்சு. நல்லா இருக்கு. மழையை லேசாக விட்டுட்டு தூரிட்டு இருக்கானா. ஆனால் இந்த வீடியோ எங்கெங்கேயோ போகிறது எது எப்படியோ முடிஞ்சு போயிட்டுனால நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு கிளம்புனோம். அப்படியே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வந்து கார்டன் வீடியோ வரும், அதில் பார்க்கலாம். பாய்.